இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா எங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி செய்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் எண்ணெயும் வெண்ணெயும் போட்டிருக்கோம். 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் சின்ன ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் போட்டுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். தக்காளி, பூண்டு ஒரு 10 பல் அளவுக்கு இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஆற விட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க, நைஸாக அரைச்சிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய். வெண்ணெய் மெல்ட் ஆன உடனே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், முதல்ல வதக்கணும்ல அந்த பேஸ்ட் அதை போட்டு வதக்கணும். பேஸ்ட் ஒருவேளை நீங்கள் அரைச்சது கொஞ்சம் திப்பியாக இருந்துச்சுன்னா நம்ம ஜல்லடையில் போட்டு வடிகட்டிட்டு ஊற்றுங்க. இதுதாங்க ஹோட்டல் ரகசியம். மிக்ஸி கழுவிட்டு அந்த தண்ணியும் அதில் ஊற்றிடுங்க. ஒரு 20 கிராம் அளவுக்கு பால் பவுடர், சரிங்க 40 கிராம், அதாவது 10 ரூபா பேக்கெட் பால் பவுடரில் 2, உப்பு தேவையான அளவுக்கு உப்பு, இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும். உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க, தேவைன்னா போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கோங்க. ஃப்ளேவருக்காக தான் போடுறோம். 1 டீஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. எண்ணெய் லேசாக பிரிஞ்சு வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ பன்னீரை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி கழுவிட்டு அதில் போட்டு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. பன்னீர் பட்டர் மசாலா பட்டர் நானோட சேர்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.